ஆண்டவர் இயேசுனாக காடுபட்ட பாடுகளை நினைவு கூறும் தவக்காலத்தில் இயேசுவே ஆண்டவர் ஊழியத்தின் தவக்கால சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மனம் திரும்புவோம், பிறரின் மனத்தை முறைந்திருத்துவோம். இறையாட்சி மாறாத என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாக இந்த தவக்கால சிந்தனையின் மூலமாக சந்திக்கிறதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் 113:7 தியானிக்க போகிறோம். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார், வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. நமது ஆண்டவர் நம்மை தூசியிலிருந்து தூக்கி விடுகிறவர் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். இயேசு சொன்ன உவமையில் இளைய மகனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த இளைய மகன் தனது அப்பாவினுடைய அன்பை விட்டு தூர நாட்டிற்கு போனார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். செல்வத்தோடு கூட போனார். ஆனால் நடந்தது என்ன? அவருடைய வாழ்க்கை பாவமான ஒரு வாழ்க்கையாக இருந்ததினால் செல்வத்தை இழந்தார், நிம்மதியை இழந்தார். கடைசியில் அவர் எங்கே போய் விழுந்தார் என்று பார்க்கிற போது அவர் தூளிலும் சாம்பலிலுமாக புழுதியிலே போய் கிடந்தார் என்று பார்க்கிறோம். பன்றிகளை மேய்க்கக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த இளைய மகன் ஒரு நாள் சிந்தனை செய்ய ஆரம்பித்தான். என் அப்பாவினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் கூட நன்றாக உணவு அருந்துகிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள். நான் இப்படி புழுதியில் கிடக்கிறேனே என்று உணர்வு அடைந்தவராக அவர் ஒரு தீர்மானம் பண்ணினார். நான் என் அப்பாவினுடைய வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி போவேன், ஒரு வேலைக்காரனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று கேட்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணினார். பாருங்கள், அதைத்தான் நாம் மனமாற்றம் என்று சொல்லுகிறோம். இந்த மனமாற்றம் அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. அவரை அந்த தூளிலிருந்து எழ வைத்தது, எழுந்து நடக்க வைத்தது, அப்பாவினுடைய வீட்டை நோக்கி வர வைத்தது, அப்பாவை வந்து சந்திக்க ஒரு தைரியம் கூட கிடைத்தது. அவருடைய அப்பாவோ அவரை அணைத்து கொண்டு முத்தமிட்டு என்ன சொன்னார்? உயர்தரமான ஆடையை கொடுங்கள், கைக்கு மோதிரம் கொடுங்கள், காலுக்கு பாத அணிகளை கொடுங்கள் என்று சொல்லி அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நல்ல கொழுத்த கன்றை அடித்து உணவு கொடுப்போம் என்று சொன்னார். அவர் ஏதோ ஒரு வேலைக்காரனாக இருந்து சாதாரண உணவு சாப்பிட்டால் கிடைத்தால் போதும் என்று நினைத்தார். ஆனால் அவருடைய தகப்பன் அவருக்கு ஒரு பெரிய விருந்தே வைத்து விட்டார். இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம்? நாம் என்றைக்கு நமது விண்ணக தந்தையினுடைய அன்பை புறக்கணித்து நாம் போகிறோமோ அப்பொழுதெல்லாம் பாவத்திலே நாம் விழுகிறோம். அதே சமயம் அவரிடத்தில் மனம் திரும்பி வருகிற போது நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கிறது. இதையே இந்த திருப்பாடலும் கூட இப்படியாக கூறுகிறது. பாருங்கள், 113:8 இறை வார்த்தையிலே உயிர்க்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயிர்க்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏதோ ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய நிலையையே கடவுள் மாற்றி விடுகிறாராம். எனவே இன்றைய நாளிலே நாமும் கூட ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம், எந்தெந்த காரியத்தில் நாம் கடவுளை விட்டு தூர போயிருக்கிறோம் என்று. அந்தந்த காரியத்தில் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து மனம் திரும்பி வருவோம். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆசீர்வாத நிலைகள் உயர்த்தப்பட போகிறது. அப்படியாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். God bless you.